ஒரு கடிதம், சில வார்த்தைகள் மட்டும். ஆனா அந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் வாழ்க்கையை முழுக்கவே மாற்றிவிட்டது. இது அருண். அவன் வாழ்க்கை மாறிய கதை. தாத்தா இறந்தார். அருணுக்கு தாத்தா என்பவர் சாதாரண உறவு அல்ல. அவர்தான் உண்மையில் அருணை புரிந்து கொண்ட ஒரே மனிதர். புனித முடிவு முடிந்து, வீடு முழுக்க அமைதியா, சோகம் கலந்த நிசப்தத்துடன் இருந்தது. ஒரு நாளா தாத்தா இருக்கிற அறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, பழைய அலமாரி ஓரத்துல ஒரு மடிக்கப்பட்ட கடிதம் விழுந்தது. அதுல எழுதப்பட்டிருந்தது, "அருண்க்கு என் இறுதி கடிதம்." அருணின் கைகள் நடுங்கியது. கண்கள் தண்ணி. மெதுவா அந்த கடிதத்த திறந்து வாசிக்க ஆரம்பிச்சான். "அருண், நீ இந்த கடிதத்த படிக்கிறாய்னா, நான் இந்த உலகத்துல இல்ல. நீ என் உயிரு மாதிரி. உன்ன பார்த்து தான் என் வாழ்க்கை முழுக்க ஆனந்தமா இருந்தது. ஆனா, நான் ஏராளமான தவறுகள் பண்ணினேன். நான் ஒரு ஓவியர் ஆகணும்னு கனவு கண்டேன். ஆனா பயம். சமூகம் என்ன சொல்றது? தோல்வி வந்தா என்ன ஆகும்? வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிச்சேன். அதால நான் என் கனவுகள விட்டுட்டேன். கணக்காளர் ஆனேன். வேல பார்த்தேன். ஆனா மனசு மட்டும் நிறைவேறல. நான் ரிக்ரெட்ல வாழ்ந்தேன். அருண், ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ தைரியமானவனா இரு. நீனால முடியும். பயப்படாத. கனவுகள் கண்டே இரு. முயற்சி செய். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல. ஆனா முயற்சி செய்யாம விட்டுடாத. அதுதான் உண்மையான தோல்வி." அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்த நெருடிச்சு. அவன் மெதுவா அழ ஆரம்பிச்சான். ஒரு கடிதம். ஆனா அவன் வாழ்க்கையோட திருப்புமுனைய குடுத்தது, அந்த நாள்லயே அருண் ஒரு முடிவு எடுத்தான். தாத்தா ஒரு காலத்துல சொன்ன ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா. அதுக்காகவே தான் வேலை விட்டு அந்த ஐடியாவ ரியாலிட்டி ஆக்க ஆரம்பிச்சான். முதல் சில மாதங்கள் நரகமா இருந்தது. பணம் இல்லாம, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேவலமான வார்த்தைகள், மனசுக்குள்ள ஏக்கம். ஆனா, ஒவ்வொரு தடையும் அந்த கடிதத்த எடுத்து படிச்சான். "நீனால முடியும். பயப்படாத." அந்த வாய்ஸ் தான் அவனோட பலம். 2 வருடங்களுக்குள் அருண் ஒரு சிஇஓ ஆனான். ஒரு அலுவலகம். ஒரே ட்ரீம். அவனது வெற்றிக்கு காரணம் உழைப்பு மட்டும் இல்லை. ஒரு கடிதம். ஒரு தாத்தாவின் கடைசி வார்த்தைகள். ஆனா, அருணுக்கே அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம்.